ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமன் எஃபோட பார்ட் 10 ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம பார்ட் 9 எப்படி விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம ஜிம்மி தாண்டா அப்படியே வந்துட்டு பசியோட மயக்கத்தில் அந்த காட்டோட புதற்குள்ளே மயங்கி விழுந்திருப்பாங்க. இப்போ நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டே தாண்டா இது வரைக்கும் தேடி கிடைக்கவே இல்லை. நல்லா இருக்கும் அப்படி டேஸ் போதவரால் தாங்கிக்க முடியல. ஒரு பக்கம் டேவோட அப்பா தேடுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம டே தேடுறாரு. எல்லாம் அவங்களோட எப்படின்னா இவர் அவங்களோட பாடி கார்டு தேடுறாரு. நம்ம டே வந்து அவங்க ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்கள வச்சு தான் தேடிட்டு இருக்காங்க. மிலிட்ரி லெவலில் பசங்க வச்சுட்டு எல்லாருமே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா, ட்ரோன் கேமரா இருக்குல்லடா, அதுக்குள்ளே அதை வந்து விட்டுறாங்க. அவர் வந்து மெயின் அந்த என்ன காட்டுக்கு வெளில வந்திருக்காரு. வெளில வந்து இருந்துக்கிட்டு அந்த லேப்டாப் வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த ட்ரோன் கேமரா வச்சு தேடுறாங்க. உள்ளே எங்கன்னா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரோன் கேமராவில் பார்த்தா எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ட்ரோன் கேமராவில் தெரியுது. அதெல்லாம் பார்க்குறாங்க. டேக் அவரால் தாங்க முடியல, எப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்கும்போது கண்ணில் அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம டே அப்படியே ஒரு கையை பார்க்குறாரு. கையில் ஒரு ரிங் இருக்குது, 2 ரிங் இருக்குடா. ஒரே ரிங், ஒரு ரிங் இல்லை, ஒரு ரிங்கில் இன்னொரு ரிங்கு அட்டாச்சாக இருக்குது. அது இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. நம்ம டேக்கு ஜிமினுக்கு ஒரு ஃபைட் வந்திருக்குல்ல, நம்ம ஜிமின் வந்துட்டு டே வந்துட்டு நம்ம ஜிமினோட டே கூட வந்துட்டு அட்டாக் பண்ணியிருப்பார் இல்லையா. அப்போ அந்த டைம் நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த பர்சனாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர் போயிருப்பார் இல்லையா. போயிட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது நம்ம டே அந்த மொபைலும் லேப்டாப்பும் வெடிச்சு ஒரு கையில் வந்து பிளட்டோட இருப்பார்ல. அந்த டைமும் நம்ம ஜிமின் தான் போய் பார்க்குறாங்க. நீ என் லைஃப்பில் ப்ளே பண்ணதுக்காக வந்தியா? என்னை மேரேஜ் பண்ணது, லவ் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை அழிக்கிறதுக்காக இவ்வளோ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்காட்டே அப்படி இவ்வளோ ஸ்மைல் பண்ணுறாரு. ஆமாம், அதுக்காக தான் பண்ணேன். நீ என்ன நினச்சேன்? நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணதான் ட்ரூ நினச்சி, அது எல்லாமே ஃபேக் தான். ஈவன் அந்த மேரேஜ் வந்துட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை கவர்மெண்ட்டில், ஓகேவா? அந்த மேரேஜ் செல்லவே செல்லாது, எல்லாமே ஃபேக் தான். நீ என்ன பெரிய நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கா? நீ யார் என்ன எனக்கு எல்லாமே தெரியும், சரியா? நீ எத்தனை பேர் கூட அந்த மாதிரி இருந்திருப்பா? இல்லை உனக்கு இந்த மேரேஜில் ஒரு விஷயமா என்ன? நீயே ஒரு பெரிய மாஃபியா கிரிமினல், உனக்கு இந்த மேரேஜ் தேவையா சொல்லிட்டு நம்ம டே தான் நீ இதுக்காக டிசர்வ் ஆன பர்சனே இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிம்மியோட ஹேண்டை பார்க்குறாங்க. ஹேண்டை பார்த்துட்டு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜிம்மியோட ஹேண்டில் வந்து ரிங்கை உருவுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு அப்படியே டேர்ஸ் வந்துட்டுருக்கு. உனக்கு இந்த மேரேஜ் இந்த ரிங்கு உங்ககிட்ட இருக்கக்கூடாது, சரியா? இதெல்லாம் உனக்கு வந்து நீ டிசர்வான பர்சனே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜ் வந்து ரியலும் கிடையாது, ஃபேக் தான். ஓகே, என்னோட லவ்வே ஃபேக் தான். அப்படி இருக்கும்போது இதான் எனக்கு ஜஸ்ட் உன்னை பழி வாங்குறதுக்காக உங்ககிட்ட வரதுக்காக நான் ஒரு யூஸ் பண்ண ஒரு வெப்பன் தான், ஓகேவா? சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஜிம்முக்கிட்ட ஹேண்டில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை காட்டி எடுக்கிறாரு. இப்போது அதை நினச்சி பார்க்குறாரு, நான் உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கேன், எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் காட்டினாலும் அந்த ரிங்கு அவரே தான் போட்டிருக்காரு. அவர் ரிங்கு கூட நம்ம ஜிமின் அவருக்கு போட்டு ரிங்கு அவர் போட்டிருக்காரு. இவருக்கு ஜிம்முக்கு போட்ட ரிங்கை தான் அவர் காட்டியிருப்பாரு. காட்டி அந்த ரிங்கை ரெண்டு ஒன்றா அட்டாச் பண்ணியிருக்காரு. அதை நினச்சி பார்க்குறாரு, உன்னை எந்த அளவுக்கு நான் காயப்படுத்திருக்கேன், எந்த அளவுக்கு நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நினைக்கும் போது என்னையே நான் வெறுக்கிறேன், என்னையே நான் காயப்படுத்திக்கணும்னு தோணுது. கண்டிப்பாக இந்த ரிங்கை உன் ஹேண்டில் நான் அகைன் போடுவேன், சந்தோஷமாக உன் கூட நான் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். உன் கூட ஒரு 1 வீக் நான் வாழ்ந்தேன்ல, உண்மையாகவும் அந்த வாழ்க்கையை லைஃப்பில் என்னால் மறக்க முடியாத ஒரு நாட்களாக மாறி இருக்கு. நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உன் கூட நான் வாழணும் ஜிமின், உன் கூடவே என்னோட பேபி கூட சொல்லிட்டு நம்ம ஜிப்பாச்சாங்க. நினைக்கிறாங்க, நினச்சிக்கிட்டே தேடுறாங்க. தேடிட்டு தான் இருக்காங்க, கிடைக்கவில்லை. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா மயங்கி விழுந்துருப்பார் இல்லையா. இப்போது ஒரு டைம் 8 o'clock ஆகுது. 8 o'clock ஆகும்போது அங்கே சூரியன் வந்து வர ஆரம்பிக்குது. சூரியன் வந்து அந்த சூரிய வெளிச்சம் வந்துட்டு நம்ம ஜிம்மோட ஃபேஸ் மேலே படுது. ஜிம்மோட உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது, முள் அது கிழிச்சது, அந்த கிழிஞ்சு போன டிஷர்ட்டு அது அப்படி இருக்க. அவர் பார்க்குறதுக்கு பாவம், அப்படி இருக்காரு குழந்தை. அவர் கையிலலாம் கிழிச்சு அப்படி ரத்தம் வந்து ஒரு மாதிரி இந்த பெயின்லேயே மயங்கிருப்பார், சாப்பிடாம அது அப்படி இருக்காரு. இப்போ சூரியன் வந்து அவர் ஃபேஸில் அடிக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா 6 month அவர் சூரியனை பார்க்கவே இல்லை, சூரிய வெளிச்சமே ஒரு பேர் படலை. அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அந்த சூரியன் வெளிச்சம் அப்படியே சொல்லிட ஒரு ஸ்கின்னில் படுது. அப்படி டக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் அப்படியே அந்த சூரிய வெளிச்சத்தில் தான் வந்து ஐஸை வந்துட்டு திறக்கிறாரு. கண்ணு ரொம்ப கூசுது, பார்க்கவே முடியல. கண்ணு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே காய்ச்சல் ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ்க்கு வந்து கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்ததும் டக்குன்னு அப்படியே ஸ்டமக்கு தட்டி பார்க்குறாரு. நம்ம எங்கே இருக்கோம் சொல்லி திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அவருக்கு பயமாக இருக்குது, நம்ம இங்கே தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை, சாப்பிடல, மயக்கம் அப்படி இருந்தும் எப்படியாவது இங்கேருந்து போகணும், காட்டை விட்டு தப்பிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கையில் அந்த கண்ணையும் வச்சுக்கிட்டு அப்படி இப்போ மெதுவாக எந்திரிக்கிறாரு. அப்படி மெதுவாக எந்திரிச்சு அந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் இத்தனை டேஸ்க்கு அப்புறம் என் மேலே அந்த சூரிய வெளிச்சம் படுது, இது கூட நான் பார்க்கல, இது கூட பார்க்காம ஒரு இருட்டு அறைக்குள்ளே வாழ்ந்துருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எனக்கும் என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா சொல்லிட்டு நம்ம ஜிமின் தாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு மெதுவாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் நடக்கும்போதே ஜிமினை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம பின்னாடி யாரும் நடக்கிறாங்கன்ற சத்தம் கேட்குது. அவருக்கு பயமாக இருக்குது. யாராக இருந்தாலும் சரி அவங்கள நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம சேவ் பண்ணிக்கிறோம், நம்ம பேபியை சேவ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கையில் கன் வச்சிருப்பாரு. அதோட அந்த கன் அப்படி டர்ன் பண்ணி பாயிண்ட் பண்ணுறாரு. பார்த்தா ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையனுக்கு ஒரு 17 years இருக்குடா, ஓகேவா? ஒரு 17 வயசு பையன்.
நின்றுட்டுருக்கான் அந்த பையன். ஜிமின் அந்த பையனை பார்த்ததோன்னே, நீ யார் சொல்லி கேட்குறாங்க. நீ யார்? இது என்னோடய காடு, இந்த காடுக்கே சொந்தக்காரன் நான் தான். நீ யார்? இந்த காட்டுக்குள்ளே எப்படி வந்து சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, என்ன நீ இந்த காட்டுக்கு சொந்தக்காரன்? நான் சொல்கிறாங்க, ஆமாம் இது என் காடு, நீ எப்படி என் காட்டுக்குள்ளே வந்து இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் இப்போ தான் அந்த பையன் என்ன நோட் பண்ணிட்டாங்க. அந்த பையன் போட்ட ட்ரெஸ்ஸை பார்த்தா அந்த மலைவாழ் கிராமத்தில் போட்டிருப்பாங்கடா, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஜிமினுக்கு புரியுது, கண்டிப்பாக அவங்க வந்துட்டு எங்கே இந்த மலைவாழ் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்ம வெளில போகணும்னா அந்த பையனோட ஹெல்ப் தேவை. அந்த காட்டை விட்டு வெளில போகிறது நமக்கு வழி தெரியல, இவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த காட்டை பற்றி. அப்போ நம்ம ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லி ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் என்னோடய ஹஸ்பண்ட் கூட வந்த காட்டை சுற்றி பார்க்கறதுக்கு, அப்போது வந்து மாதிரி தொலைஞ்சு போயிட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன், வழி தெரியல, எனக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் ஹெல்ப் பண்ணுறியா சொல்லி கேட்கும்போது அந்த பையன் பார்க்குறான். பையனுக்கு நல்லா புரியுது, இல்லை இவன் வந்துட்டு ரொம்ப ஆபத்துன்னு தப்பிச்சு வந்துருக்கான் சொல்லிட்டு ஏன்னா கை கால் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பார்க்குறான். உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு காயங்களாக இருக்குது. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸ்டொமக்கு பார்க்குறான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அது எல்லாமே அந்த பையனுக்கு தெரியுது. பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆபத்துன்னு தப்பிச்சு வந்திருக்கா சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல், சரி ஓகே இங்கே பாரு, இப்போ நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க, தொலைஞ்சு போயிட்டு என்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க, சரி ஓகே என் கூட வா சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ அந்த பையன் கூட போகிறதா சேஃபு சொல்லிட்டு, எனக்கு எனக்கு என்னோடய கிராமம் அங்கே இருக்குது, அங்கே என்னோட மக்கள்லாம் இருக்காங்க, நீ கூட வரையா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அங்கே மிருகங்கள்லாம் இருக்குது சொல்கிறாங்க. ஜிமினுக்கு இப்போ கொஞ்சம் பயமும் வருது, சரி ஓகே நான் வர சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம ஜிமின் அந்த பையன் பார்க்குற. ஜிமினுக்கு இப்போ என்னென்னா ஜிமினோட ஃபேஸ் சேஞ்சஸ் ஆகுது. ஏன் சேஞ்ச் ஆகுது சொல்லி பார்க்குறா. நம்ம ஜிமின் வந்துட்டு அடி வயிற்றுல அப்படியே ஹேண்டை வைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு பெயின் ஆகுது. ஜிமின் நினைக்கிறாங்க எனக்கு பசி மயக்கம், அதனால தான் இப்படி இருக்க நினைக்கிறாரு. எனக்கு பசிக்க சொல்கிறாங்க, எனக்கு கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் நான் சாப்பாடு தரேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என் கூட வா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமின் இப்படி அவர் ஜிமினோட ஃபேஸோட சேஞ்சஸ் பார்க்கும்போது அந்த பையனுக்கு புரியுது, கண்டிப்பாக அந்த பையனுக்கு வந்துட்டு ஏதோ ஏதோ ஆக போகுது, சம்திங் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாருனா கிட்டே வராரு. கிட்ட வந்துட்டு அப்படி தூக்க வராரு. இங்கே பார்க்குறாங்க அந்த ஜிமின் பார்க்குறாங்க, பாரு என்னோட சின்ன பையனாக இருக்கா, அது மட்டும் தூக்க முடியாது, நான் ரொம்ப வெயிட்டாக இருப்பா சொல்கிறாங்க. இல்லை என்ன முடியும் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அந்த பையன் அந்த ஜிமின் சொல்கிறா கேட்கவே இல்லை. அப்படி தூக்கிறாரு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, சரி ஓகே சொல்லிட்டு, ஏன்னா அவரால் நடக்க முடியாது அப்படி ஒரு கண்டிஷனாக தான் நம்ம ஜிமின் இருக்காங்க. இப்போ அந்த பையன் ஜிமின் அப்படியே தூக்கிட்டு போயிடாமல் பிரைடல் ஸ்டைலில் அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி ஒரு சின்ன பையன் நம்மளை இப்படி வந்து தூக்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. அந்த பையன் படகு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் தூக்கிட்டு போகிறான். ஒரு பெரிய மலை கிராமம், அதில் ஒரு 20 குடில் இருக்குண்ணா, ஓகேவா. 20 குடியில் வந்துட்டு இருக்குது. அதில் இருக்கிறதுலே ஒரு பெரிய குடில் இருக்குது. இந்த பையன் ஜிம்மில் தூக்கிட்டு போகிறது, அங்கே உள்ள நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே அவங்களோட மக்கள் தான். அவங்க எல்லோரும் அந்த பையனை பார்த்து பவ் பண்ணுறாங்க. இந்த பையன் சின்ன பையனாக இருக்கான், அவங்க உலக பெரியவங்க, அவங்க எல்லோரும் இந்த பையனுக்கு அப்படி மரியாதை கொடுக்குறாங்க, பவ் பண்ணுறாங்க. இது பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இந்த பையனுக்கு இப்படி ஒரு மாதிரி பவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜிமினி பார்த்துட்டு வராங்க. அந்த பையன் அப்படியே ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு பெரிய குடியில் இருக்குது. அந்த குடியில் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே 2-3 மெய்டு வராங்க. ஏன்னா இங்கேயே வேலை செய்கிற ஒரு 2-3 பேர் வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க, என்ன இந்த இவர் ஒரு பையனை தூக்கிட்டு வராங்க சொல்லிட்டு பார்த்து ஒரு ஆச்சரியம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம அந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க, இவங்களுக்கு மருத்துவர் கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ உடனே மருத்துவர்லாம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு பார்க்குறாங்க, இவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமினோட ஃபேஸில் வலி இருக்குது, அவருக்கு கண்ணில் கண்ணீர் வரதில் பார்க்கவே புரியுது அவருக்கு. இப்போ அவங்களும் பார்க்குறாங்க, ஆமாம் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறந்துடும் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ மருத்துவர் வந்து கைப்பிடிச்சி பார்க்குறாங்க. 2 வந்துன்னா பெரிய ஓல்டு ரொம்ப ஓல்டு லேடிஸ்டா, ஓகேவா. நம்ம கிராண்ட்மான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கிராண்ட்மா, நம்ம கிராண்ட்மாவில் நம்ம பெரிய கிராண்ட்மா. அந்த ஏன்னா அந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்கல்ல கிராமத்தில், அந்த மாதிரி 2 கிராண்ட்மா தான் டெலிவரி பார்க்குற கிராண்ட்மா. அவங்க 2 பேர் வந்துருக்காங்க. இன்னும் 4 பேர் இருக்காங்க, இப்போனா கொஞ்சம் மிடில் ஏஜில் உள்ளவங்க. அவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பையனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, ஓகே. அந்த பையனுக்கு சரி, இந்த குழந்தைக்கு சரி, எதுவுமே ஆகாமல் சேஃபாக அந்த குழந்தையும் பையனையும் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக ஜிமினுக்கு அந்த பையனத்தை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் பண்ணுறாங்க, வெளியே வந்து நிற்கிறாங்க. இப்போ அந்த பையனை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த பையனுக்கு எல்லாரும் வந்து பையன் சொன்னால் தான் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அந்த பையன் கண்டிப்பாக இங்கே உள்ள இத்தனை பேர் வந்துட்டு இந்த பையனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய இதாக தான் இருப்பாங்க போல சொல்லிட்டு இப்போ ஜிமினுக்கு தான் ரொம்ப பெயின் வருது. இந்த பையன் நம்ம வெளியே நின்றுருக்காரு. இவங்க யாரும் சொல்லி கேட்குறாங்க, இந்த பையனை எங்கே பார்த்தீங்க, யாரும் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பையனா, இந்த பையனை காட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன், ஓகேவா. காட்டில் நம்ம சந்திச்சேன், அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அந்த பையன் வந்து யாரோ ஒருத்தனை பற்றி பார்க்காதீங்க, எனக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அந்த மரியாதை அவனுக்கு கொடுங்க. அப்புறம் கிட்டத்தட்ட அவன் என்னோட நண்பன் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம், அவன் என்னோட நண்பன் வச்சுக்கோங்க, அவனை நல்லா இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படியே அவரை சொல்லிட்டு எல்லாரும் சரின்னு சொல்லிடுறாங்க. யாரும் எடுத்து பேசவே இல்லை. ஏன்னா அந்த பையனை எடுத்து யாரும் பேசவும் முடியாது. இப்போது ஜிம்னுக்கு தாண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிம்னு கத்துறாரு. அது இல்லாமல் அந்த பையனுக்கு கேட்குது. அவங்க அந்த பையன் ப்ரேயர் பண்ணிக்கிறாரு, நல்லபடியாக குழந்தையும் அந்த பையனுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து கிராண்ட்மா தான் ஒன்றும் இல்லை சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்மின் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தோட ஒரு மாதிரி பெயினோட கத்திட்டு இருக்காரு. அப்படியே அவங்களுக்கு புரியுது, சரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு குழந்தை சத்தம் கேட்குது. ஒரு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு. அந்த கிராண்ட்மா நம்ம ஜிம்மின் அந்த குழந்தை பிறந்தவே மயங்கிறாரு. இப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு கிராண்ட்மா வெளில வராங்க. இங்கே பாருங்கள், இந்தாங்க தம்பி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பையன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லை குழந்தை வெளியிடுறாரு,
பண்ணுறீங்க, போயிட்டு க்ளீன் பண்ணி குழந்தைய பக்கத்துலேயே வைங்க, அந்த பையனுக்கு பக்கத்தில் அந்த பையன் சொல்கிறாங்க அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் மயங்கிருக்காரு சொல்கிறாங்க, அவ்வளோதானே சொல்லிங்க பக்கத்தில் போய் வைங்க சொல்கிறாங்க. இப்போது அந்த கிராண்ட்மாவும் குழந்தையால சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஜிமின் பக்கத்தில் வைக்கிறாங்க. ஜிமின் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அவரால் ஐஸை ஓப்பன் பண்ணவே முடியல, அப்படியே தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு, மயக்கத்திலே இருக்காரு. இப்போ இவங்க பார்க்குறாங்க இவனுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க, அவர் மயக்கத்தில் இருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. நம்ம அந்த பையன் பார்க்குறாங்க குழந்தை அவ்வளோ அழகாக பிறந்திருக்கு, இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது குழந்தை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா 2 டேஸ் ஆகுது, 2 டேஸ் வரைக்கும் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. அவங்க அப்பப்போ ஜிமின் சீக்ஸ் மட்டும் டேப் பண்ணி, ஏன்னா அந்த ஜிமின் வந்து வீக்காக இருக்காங்க புரியுது, உடம்பு ஃபுல்லாக உள்ள காயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது ஏதோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் என்ன அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினோட சீக்ஸை மட்டும் கொஞ்சம் லைட்டாக டேப் பண்ணி ஜிமினோட மவுத் ஓப்பன் பண்ணி மில்கை மட்டும் ஊற்றி விட்றாங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. 2 டேஸ் ஆஃப்டர் தானே நம்ம ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணது கண்ணீராக வந்துட்டு இருக்கு. டக்குன்னு அவர் கை அந்த ஸ்டொமக் கிட்ட தான் போகுது, வயிற்று தான் தொட்டு பார்க்குறாரு. இப்போ அந்த கிராண்ட்மா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, இங்கே பாருப்பா உனக்கு ஒன்றும் இல்லை, உன் குழந்தை பிறந்துட்டாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பக்கத்தில் பார்க்குறாங்க, பார்த்தா அவ்வளோ அழகாக குழந்த அப்படி இருக்குது. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க ஃபேஸு டிட்டோ டேவே தான், ஐஸு மட்டும் ஜிம்மினோட ஐஸு, மற்றது எல்லாமே டே மாதிரியே பிறந்திருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. சொல்லவா வேணும், ஒரு ஏஞ்சல் ஒரு ஹேண்ட்ஸம் மேன் 2 பேர் மிக்ஸ் பண்ண ஒரு குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அந்த கிராண்ட்மா பார்க்குறாங்க ஒரு குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. அப்படியே அப்படி ஒரு சந்தோஷம். உன்னை பெற்றெடுக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், நீ என்னோடய ஸ்டொமக்கில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, நீயும் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வந்து இப்போ இருக்கோம், நம்ம உயிரிழக்கிறதுக்கு காரணமே சொல்லிட்டு பார்க்குறாங்க. வெளில பார்த்தா அந்த பையன் நின்றுருக்காங்க. அவ வந்து அந்த பையன் பார்க்குறாங்க, நீ எந்திரிச்சிட்டா சொல்லிக்கிட்டே வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க, சொல்கிறாங்க உன் பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமினா சொல்லி கேட்குறாங்க, சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க 2 டேஸ்க்கு அப்புறம் எந்திரிச்சிக்கனால அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா பசிக்குன்னு சொல்லிட்டு கூட அவர் புரியுது, உனக்கு பசிக்குதுலாம் சொல்கிறாங்க. இப்போது இந்த ரூமுக்கு இப்போ இங்கே இருக்கிற ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன செவுறு மாதிரி இருக்குடா, ஒரு அரை செவுறு தான் இருக்கும். இங்கேருந்து பக்கத்தோட அடுத்த அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியுது, அங்கே சமையல் ரெடி ஆகிட்டு பாரு சொல்கிறாங்க. இப்போது அங்கே சமைச்சதை எடுத்து வைக்கிறாங்க. ஜிமின் கொஞ்சம் கூட யோசிக்கல, அவர் பசி அவ்வளோ இருக்குது. இப்போ அந்த கிராண்ட்மா சொல்கிறாங்க, பாருப்பா இந்த சாப்பாடு எல்லாமே மருந்து சாப்பாடு, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ வந்து சிட்டியில் வளர்ந்த பையனை சொல்லிட்டு, ஆனால் இங்கே இந்த சாப்பாடு தான் எங்களால் தயார் பண்ண முடியும், அதுவும் இப்போதைக்கு அவனோட உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா ஆகணும், குழந்தை பேர் பத்திரிக்க இல்லையா, உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தேவைப்படும், இந்த ஃபுட்டு தான் கரெக்டாக இருக்கும், மருந்து சாப்பாடு உனக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமானது, நீ சாப்பிட்றியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வேறு வழியும் இல்லை பசி, அங்கே வேறு என்ன சாப்பாடு போய் எதிர்பார்க்க முடியும் சொல்லிட்டு அவர் அங்கே சமைச்சு வச்சுக்கிற மொத்த ஃபுட்டு சாப்பிட்றாரு. இப்போது சரி அந்த பையன் பார்க்குற அந்த பையனுக்கு சிரிப்பு வந்துடுது, ஏன்னா ஜிம்மி அந்தளவுக்கு பசியாக இருக்கான்னு புரியுது, ஏன்னா அவங்க சமைச்சு வச்சு மொத்த ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்றாரு. இன்னும் உனக்கு சமைக்க சொல்கிறேன் ஓகேவா, நீ சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடறாரு. இப்போது ஜிம்மி தான் பார்க்குறாங்க, எனக்கு குளிக்கணுமே சொல்கிறாங்க. அப்படியா, நான் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சொல்கிறேன், ஏன்னா ஜிம்மினுக்கு வந்து கொஞ்சம் ரவசாக இருக்குது, சொல்லும்போது கொஞ்சம் தயக்கம் சொல்கிறாரு. அது நான் சொல்கிறாங்க, நீ குளிக்கணுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. இல்லை தம்பி இப்போ குளிக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறேன், இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 2 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம், இப்போ தண்ணி படக்கூடாது சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. அப்படியே ஒரு 2 நாள் பொறுத்துக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் தான் குழந்தைய அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. 2 நாளுக்கு அப்புறம் இப்போ 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மில் குளிக்க வைக்கிறாங்க. குளிக்க வச்சுட்டு ஜிம்மினுக்கு அந்த கிராமத்தில் ஒரு உடையை கொடுக்குறாங்க. காட்டு வாசிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிடாதீங்க, நல்ல ட்ரெஸ் தான் ஓகேவா, அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் போடுவாங்க இல்லையா அந்த ஹேண்ட் பேக் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தானே கொடுக்குறாங்க. இப்போது ஜிம்மின் அந்த ட்ரெஸ் போடுறது ரொம்ப அழகாக இருக்குது, அவருக்கு அது பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃப்ரீயாக அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ் அவர் போட்டுருக்காரு. குழந்தைய எல்லாரும் தூக்கி கொஞ்சிறாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது குழந்தை சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்படியே எப்படின்னா அந்த பையன் நம்ம ஜிம்மினே சரி நம்ம குழந்தையும் சரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். ஜிம்மின் எதை பற்றியும் யோசிக்கல, குழந்தை பிறந்தது போதும், நல்லபடியாக நம்ம சேஃபாக இருக்கோம் இங்கே சொல்லிட்டு அந்த பையன் எதுவுமே கேட்கல. இப்போ அந்த பையன் கேட்குறாங்க, ஆமாம் நீ எங்கேருந்து வர, உன்னோட ஃபேமிலி எங்கே இருக்குது, நீ சொல்கிறியா, நான் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வர சொல்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன், உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜிமின் அது எனக்கு மறந்து போயிட்டு சொல்கிறாங்க. மறந்து போயிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பையனுக்கு புரியுது, சரி ஓகே உனக்கு ஞாபகம் வரும்போது நீ சொல்லு, அது வரைக்கும் நீ இங்கே நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீங்கள் தாராளமாக இருக்கலாம், உனக்கு என்ன தேவைனாலும் செய்வான் சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஜிம்னுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பையன் அவ்வளோ மெச்சூரிட்டி, சின்ன பையன் தான், மெச்சூரிட்டியாக பார்த்துக்கிறான். இப்போது ரொம்ப அழகாக ஜிமினை வந்துட்டு நம்ம அந்த பையன் பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த கிராமத்தில் ஜிமின் அங்கே உள்ள மக்கள்கிட்ட நல்லா பேசி பழகுறாரு. அந்த மக்கள் ரொம்ப அன்பாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க, அது பிடிச்சிருக்கு அவருக்கு. அவர் எதையுமே மறந்துட்டாரு, ஃபேமிலி எல்லாத்தையும் மறந்துட்டு அவருக்கு ஞாபகம் இருக்கிறதுல பேபி சந்தோஷம் நல்லபடியாக பிறந்துச்சு, நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும் தான். அவர் நல்லா இருக்காரு, பேபி நல்லா இருக்காரு, 2 பேரும் அப்படியே இருக்காங்க. அப்படி நாட்கள் போகுது. அந்த பையன் ரொம்ப நல்லா அட்டாச் ஆகிடும் ஜிமின் கூட, நல்லா பேசுகிறான், நல்லா பழகுறான். அங்கே உள்ளவங்க எல்லாரும் ஜிமின் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. சாப்பாடாக இருக்கட்டும், அங்கே உள்ள கல்ச்சர் எல்லாமே ஜிமினுக்கு வந்து அட்டாச் ஆகிடுச்சு. அந்த பேபி இதெல்லாம் மாற்றி மாற்றி தூக்கி கொஞ்சிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 மந்த்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜிமின் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த பையன் பார்க்குறாங்க. இப்போ அந்த பையனை பார்த்து நம்ம ஜிமின் கேட்குறாங்க, நான் உனக்கு கேட்கவா, நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நாங்கள் தப்பா எடுத்துக்க மாட்டேன், நீ கேளு சொல்கிறாங்க. இல்லை உன்னோட அப்பா அம்மா எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது சொல்கிறாங்க. உன்னோட அப்பா அம்மா எங்கே உள்ளவங்களாம் உன்னை பார்க்க
இங்கே உள்ளவங்களாம் உன்னை ரொம்ப ரெஸ்பெக்டாக நடத்துகிறாங்க, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அவனோட அப்பா அம்மா எங்கே, என்ன ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. நீ இந்த சின்ன வயசில் இத்தனை பேரை பார்த்துக்கிற, இந்த கிராமத்தையே நீ தான் பார்த்துக்கிற சொல்லி சொல்கிறாங்க, இத்தனை மக்களையும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க, அப்போ அந்த பையன் சொல்கிறான், எனக்கு அப்பா அம்மா இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா, என்னோட அப்பா அம்மா இல்லை, அவங்க சின்ன வயசில் இறந்துட்டாங்க, அவங்கள ஒரு பாசனை கொண்டுட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா, அந்த பாசனை என்னோட அப்பா அம்மா கொண்டதுனால நான் அந்த கோவத்தில் அந்த பாசனை கொண்டுட்டேன், அதுக்கு அந்த பாசனை வந்து இந்த எப்படின்னா இந்த மக்கள் எடுத்து அடிமையாக வச்சு தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா, அதை தட்டி கேட்க போனப்போ தான் என்னோட அப்பாவையும் அம்மாவும் கொண்டுட்டேன், அதுக்கப்புறம் இந்த பாசனை நான் கொண்டுட்டேன், என்னோட அப்பா அம்மா பழி வாங்கணும், என்னோட அப்பா அம்மா கொண்டவனா பழி வாங்கிட்டு நான் கொண்டேன். அதுக்கப்புறம் இந்த மக்கள் எல்லாம் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்களுக்காக நான் வாழணும்னு முடிவு பண்ணேன். நான் இந்த மக்களுக்கு எந்த ஆபத்து வராமல் பார்த்துக்கிட்டேன், இந்த காட்டையும் சரி இந்த மக்களையும் சரி நான் தான் பார்த்துக்கிறேன் சொல்லும்போது அவர் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா தன்னோட அப்பா அம்மா தன்னோட அப்பா அம்மாவை கொண்டவங்கள கொண்டுட்டாரு. அப்புறம் இந்த மக்களை பார்த்துக்கிறாங்க, இந்த மக்கள் எல்லாரும் அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. சின்ன வயசில் அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த பையன் பார்க்குறான், சரி இப்போ நீ சொல்லு, உனக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும்போது தான் ஜிமினுக்கு இப்போ தான் அவங்க வீட்டு ஞாபகமே வருது. ஜிமினோட ஃபஸ்ட்டு ஞாபகம் யாருன்னா ஜேகப் தான். ஏன்னா அந்த வீட்டில் மற்றவங்க எத்தனை பேர் இருந்தாலும் ஆரம்பு ஜின்னு ஒயன் எத்தனை பேர் இருந்தாலும் அவருடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்றது ஜேகப். யாராவது ட்வின் பிரதர்ஸ் இல்லையா, 2 பேர் ட்வின்னாக பிறந்திருப்பாங்க இல்லையா. நம்ம ஜிமினுக்கும் சரி நம்ம ஜேகப்பும் சரி எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம ஜிமின் மேலே தான் பாசம், ஜிமினுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் ஜேகப் மேலே தான் பாசம். இப்போ தான் அவருக்கு கண்ணில் டேஸாக வருது. ஜேகப்பை நினைக்கும் போது அப்படியே கண்ணில் கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க ஃபேமிலி அப்பா அம்மா சொல்லி எல்லாரை விட நம்ம ஜேகப்பை தான் நினைக்கிறாரு. யாரும் எங்கே இருப்பாங்க எப்படி இருக்காங்க சொல்லி நினச்சி பார்க்குறாரு. நினைக்கும் போதே கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. அதை பார்க்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி புரியுது, நீ ரொம்ப மிஸ் பண்ணுற அவரோட ஃபேமிலியை சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அவரால் எதுவுமே சொல்ல முடியல, கண்ணீர் கொட்டிகிட்டு இருக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்காக எப்படின்னா நம்ம ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, எப்படி அந்த வீட்டை விட்டு வந்தோம். அப்புறம் ஜிமின் வந்து வீட்டை விட்டு வரணும்னு வந்திருக்க மாட்டாரா. அந்த சூழ்நிலை நம்ம ஜின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசுறது, பேபி அவாய்ட் பண்ணி சொன்னது, அந்த பேபி உருவாக்கிறது இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் வெளில ரிலாக்ஸ் ஆகுன்றக்காக தான் வந்திருப்பாரு. அந்த கஷ்டம் அந்த பெயினை போக்கணுன்றக்காக கொஞ்ச நேரம் வெளில போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அந்த டைமில் டேவோட அப்பா அப்படி என்ன பண்ணிட்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் பாட்டுக்கு வந்துட்டேன், நான் வந்து எத்தனை மந்த் ஆகுது, யாராலுமே கண்டுபிடிக்க முடியலையா, என் ஜெகப் என்ன உன்னை என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலையா, அந்த அளவுக்கு என்ன எல்லாரும் கேர்லெஸ்ஸாக விட்டிங்களா சொல்லி ஜிமின் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் அழுகிற பக்கத்து பையன் கஷ்டமாக இருக்குது. இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணால் சரி ஓகே இங்கே பாரு வீட்டு அழாத சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த பையனை பார்க்குறாங்க. பையன் என்ன பண்ணுறான்னா ஜிம்முடைய கழுத்து பார்க்குறாங்க. ஜிம்முடைய கழுத்தில் அழகான ஒரு சிம்பிளான ஒரு செயின் இருக்குது. ஒரு எப்படின்னா ஒரு ரெட் கலர் ஒரு ஸ்டோன் வச்சு செயின் போட்டிருக்காங்க. அம்மா இது என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க, இதுவா இது செயின் சொல்கிறாங்க, இது ரொம்ப அழகாக இருக்குது, இதுக்கு ஒரிஜினல் கல்லா சொல்லி தொட்டு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது உனக்கு யார் கொடுத்தா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, அவர் ஃபேஸில் சின்ன ஒரு ஸ்மைல் வருது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சன் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யார் சொல்லி கேட்குறாங்க. அவனோட உயிர் நண்பன் சொல்லிட்டாங்க. உயிர் நண்பனா, ஆமாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த காலத்தில், என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணா, என்னோட சில டைம் வார்னிங் கூட பண்ணா. அப்படி ஒரு பர்சன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் எனக்கு இதை கொடுத்தான், கிஃப்டாக பண்ணா, அவன் ஞாபகம் போட்டிருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறோம். அந்த பையன் அந்த செயினை திருப்பி பார்க்குறாங்க. ஆனால் ஜிமின் வந்து திங்கிங் ஃபுல்லாக ஜேகப்பட்டு தான் இருக்குது. ஏன் ஜேகப்பட எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, ஏன் என்னால் ஜேகப்பை வீட்டு எடுக்க முடியல, என்னையே எப்படி விட்டுட்டாங்க சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜேகப்பத்தை நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜேகப்பால முடியாது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறது எதுக்கு இவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த பையன் அந்த எப்படின்னா அந்த ரொம்ப ரெட் கலர் அப்படி ஜொலிக்குது ஒரு மாதிரி, அது அழகாக இருக்குது. அது திருப்பி பார்க்கும்போது அவனுக்கே தெரியாமல் அந்த செயினில் ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிடுறான். ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வருது, ஒரு மாதிரி எப்படின்னா லைட்டாக அமைஞ்சு எரியுதுன்னா இப்போ ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணால் இருக்கும்லடா அந்த மாதிரி ஒரு செயினில் ஒரு ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும். ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி செயின் லைட் வந்துருக்கு. இங்கே பாரு ஜிமின் ஏதோ சத்தம் வர சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, சத்தமாக அப்படிலாம் இல்லை, இது நார்மல் செயின் தான். ஏன்னா இது வந்துட்டு ஒரு நார்மலான ஸ்டோன் வச்சு செயின் தான், இது ஒன்றும் சத்தம்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நம்மளுக்கு தான் அப்படி தோணுதோ சொல்லிட்டு பையன் பார்க்குறான். ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு விட்டுறாரு. ஜிமின் அதை நோட் பண்ணவே இல்லை, அந்த சவுண்ட் வந்தது அந்த பையனுக்கு மட்டும் தான் கேட்டிருக்கோம். இந்த பையனும் சரி அப்படியே விட்டுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ 2 days ஆஃப்டர் தானே நம்ம ஜிமின் பேபி வச்சுட்டு அந்த குட்டியில் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பெரிய கேங் வருது. எப்படின்னா ஒரு பாடிகார்டோட ஒரு பையன் ஒரு பர்சன் என்ட்ராகிறாங்க. என்ட்ராகிட்டு அப்புறம் வரவும் இங்கே உள்ளவங்க எல்லாரும் ஒன்று செய்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்கு தேவையான பர்சன் இங்கே இருக்காங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம். நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணலாம், நாங்களும் எந்த பிரச்சனை பண்ண மாட்டோம், நாங்களும் ஸ்மூத்தாக அந்த பையனை எங்களுக்கு தேவையான பசங்க கூட்டிகிட்டு போயிடுவோம் சொல்கிறாங்க. அப்படி யாரும் உங்கள் இல்லையே சொல்கிறாங்க. இல்லை இங்கே தான் இருக்காங்க சொல்லிட்டு அவங்க அந்த பசங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் வரான், யாரும் நம்ம ஜிம்மில் சர்வ் பண்ணிட்டு அந்த பையன் வரான். அந்த பையன் பேர் யோன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் பேர் யோன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படின்னா அந்த பையன் பேர் ஒரு லென்த்தான நேமு, ஷார்ட்டாக நம்ம யோன்னு வச்சுக்கலாம். அந்த பையன் வர வந்துட்டு யார் நீங்கள் அப்படி கேட்குறாங்க. எங்களுக்கு வேண்டிய ஒரு பையன் இங்கே இருக்கான் சொல்லி கேட்குறாங்க. என்னதுக்கு அப்படி யாரும் இங்கே இல்லை சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு தேவையான ஒரு பையன் இங்கே இருக்கான், அது எங்களுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் இப்போ மட்டும் வழி விட்டிங்கன்னா அந்த பையனை மட்டும் கூட்டிகிட்டு நாங்கள் போயிடும், இந்த பிரச்சனை பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினுக்கு கேட்கும்போது டேவோட அப்பா வந்திருக்காரு போல, கண்டுபிடிச்சி வந்துட்டார் போல சொல்லிட்டு பேபி வந்து பத்திரம் பார்த்துக்கணும். பயத்தில் போய்ட்டு பேபியோட வச்சுட்டு ஒழிஞ்சிக்கிறார் அந்த வீட்டுக்குள்ளே. அப்படி போய்ட்டு ஒரு இருட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாரு. யாரும் வந்துடக்கூடாது, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எனக்கும் இதாக சொல்லிட்டு குழந்தைய நிட்டு பிரிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் குழந்தைய டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது
நம்ம இந்த பையன் தான் பேசியிருக்கான், அப்படி யாரும் இங்கே இல்லை சொல்லும்போது, இல்லை இங்கே தான் இருக்காங்க சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது. இங்கே இருந்தால் எனக்கு அந்த கரெக்டாக அந்த ஏன்னா இங்கேருந்து எனக்கு நெட்வொர்க் கிடச்சி சொல்கிறாங்க. இந்த வாய்ஸ் கேட்கும்போது ஜிமினுக்கு ஒரு ஷாக் ஆகிடுது. எங்கே கேட்ட வாய்ஸாக இருக்குது சொல்லிட்டு ஜிமின் இப்போ தான் ரெக்கனைஸ் பண்ணிட்டாங்க இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஜிமின் தான் அப்படியே குழந்தையோட வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா ஜிமினுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். இப்போ என்ன பண்ணுறாரு, ஜிமினுக்கு அவர் பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம். இந்த குழந்தைய பக்கத்தில் ஒரு மெய்ட் நிற்கிறாங்க, அவங்க கையில் கொடுத்துட்டு ஓடி போகிறாரு. ஓடி போயிட்டு அந்த பர்சனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி அழக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, நீ வந்துட்டியா, எனக்கு தேடி கண்டுபிடிக்க உனக்கு எவ்வளோ நாளாக சொல்லி கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கா தாண்டா. ஓகேவா, நம்ம ஜங்குக்கா தான் வந்திருக்காங்க. ஜங்கா போயிட்டு நம்ம ஜிமினி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு இங்கே அவட இப்போ நம்ம இங்கே எப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கா சொல்லி ஜிமினி அழுறாங்க. ஒன்றும் இல்லைங்க பாரு வந்துட்டு அழகாக சொல்கிறாங்க. சாரி எவ்வளோ டேஸ் ஆச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு இப்போ தான் வந்துட்டு அந்த ஜிபிஎஸ் கரெக்டாக வந்து கிடைச்சது சொல்கிறாங்க. என்னென்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜங்கு சொல்கிறாங்க, நான் உனக்கு கொடுத்த அந்த செயினில் தான் ஜிபிஎஸ் வந்துச்சு. நேற்று தான் இது வந்துட்டு இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இது வந்துட்டு அந்த கனெக்டிங் வந்து காமிச்சிச்சு. அப்போ தான் தெரிஞ்சு அப்புறம் சார்ஜ் பண்ணி வரதுக்குள்ளே 2 டேஸ் ஆகிடுச்சு. நீ இங்கே இருந்திருக்க எப்படி வந்து சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த பர்சன் பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. பாரு நீ பயப்படாது, இவனோட ஃப்ரெண்டு, நான் சொன்னேன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அது இவங்க தான் சொல்கிறாங்க. என்னென்னு காமா சொல்கிறாங்க. ஆனால் நீ ஜிம்மில் கூட்டிகிட்டு போக முடியாது சொல்கிறாங்க. ஜிம்மில் விருப்பம் நம்ம நீங்கள் வந்து ஜிம்மில் கூட்டிகிட்டு போக முடியாது, அனுமதிக்க மாட்டேன் சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை அப்படிலாம் நினைக்காத, இவனோட இங்கே வந்து என்னை சேவ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, என்னை ரெஸ்க்யூ பண்ணுறது இருக்காங்க, என்னோட ஃபேமிலியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இது யார் ஜிமின் சொல்கிறாங்க. இவங்க தான் ஜங்குக்கு நானும் இன்றைக்கி குழந்தை விட்டுறதுக்கு காரணம் சொல்கிறாங்க. குழந்தை சொல்லி பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் இதே சொல்லிட்டு மேய்கிட்ட வந்து குழந்தை வாங்கிட்டு வராங்க. குழந்தை கொடுக்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருக்கு. டைட்டாக அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் ஹக் பண்ணிக்கிற அந்த குழந்தைய அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை சொல்கிறாங்க, இது என்னோட குழந்தை, இங்கே நான் குழந்தையும் நானும் உயிரோடுறதுக்கு காரணம் இவங்க தான் சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாங்க. அந்த பையனை நினைக்கிறான், இது யார் ஜிம்னு சொல்கிறாங்க. இது என்னோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இப்படி போகணுமா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பையனுக்கு விட மனசே இல்லை. 2 மந்த்ஸுக்கு ஆகிடுச்சில்ல. ஜிம்முனுக்கும் போக மனசில் இருந்தாலும் நம்ம இங்கே வந்துட்டு குழந்தைய வச்சு என்ன பண்ண முடியும். அங்கே போய் தான் நம்ம அங்கே பணத்தில் படிக்க வைக்க முடியும், வளர்க்க முடியும். அவருக்கு இது வந்து நிரந்தர லைஃப் இல்லைல்ல. இங்கே வந்து ஏதோ ஒரு ரீசனால வந்திருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரி போய் தான் ஆகணுமா. ஆமாம் சொல்லிட்டாங்க, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போயிட்டு வா, உனக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நீ இங்கே உடனே எங்களுக்கு தேடி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மட்டும் இல்லை, அந்த மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க சேர்ந்து, இங்கே பாருப்பா உனக்கும் சரி குழந்தைக்கு சரி எந்த ஆபத்து இருந்தாலும் சரி நீ யாரும் மட்டும் நினச்சாது, நீங்கள் எங்களுக்கு தேடி இங்கே வா, நாங்கள் உனக்காக எப்பவும் காத்துட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்குறேன். ஜங்குக்கே அப்படி இருக்குது. ஏன்னா ஒரு கிராமத்து மக்கள் அவ்வளோ பாசமாக அவ்வளோ அன்பாக பார்த்துட்டுருக்காங்க. 2 மந்த்ஸ் இவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நினைக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கா நம்ம ஜிமினுக்கு. ஜங்குக்கு இந்த ஜிமின் ஒரு நல்ல பாசன்றது வந்திருக்கான், நல்லா அவங்க வந்து சேவ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான், இங்கே பாரு உனக்கு எதனா பிரச்சனை, உனக்கு எதனா ஆபத்து வந்துச்சு அப்படின்னா நீ கண்டிப்பாக என்னை யோசிக்காத, இது வந்து நீ வந்துருக்க இதை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, இப்போ ஜங்குக்கு போட்டுட்டு பாருல ஒரு செயினை, அந்த செயினை கழட்டி அவர் வந்துட்டு அந்த பையனுக்கு போட்டுவிட்றாரு. இல்லை எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. இல்லை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உன்னை கூப்பிட்ற அளவுக்கு எந்த ஆபத்து வராது, தேவை இருக்காது, நானே பார்த்துப்பேன், இருந்தாலும் அப்படி தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நான் கான்டாக்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில், ஏன்னா நீ இல்லைனா இந்த குழந்தைய நானும் உயிரோட இல்லை சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் ஜிம்மில் டேஸ்ட்டில் வைப் பண்ணுறாங்க. அப்படி சொல்லாத, இங்கே பாரு அவனை பார்க்கவே தெரியுது, நீ ரொம்ப நல்ல பையனாக தான் இருப்பா சொல்லிட்டு நீ கவலைப்படாத, இப்போ நீ வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருப்பா சொல்கிறாங்க. உன்னோட வீட்டில் உள்ளவங்க தானே தெரிஞ்சுருக்காங்க. ஆமாம் என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து பையன் உங்க பத்திரம் பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. நான் உன்னை மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் சொல்கிறாங்க. அவருக்கு புரியுது சரி சொல்லிட்டு கண்டிப்பாக தொடச்சி விடுறாங்க. அவன் என்னதான் சின்ன பையனாக இருந்தாலும் மெச்சூரிட்டியாக இருந்திருப்பான், ஜிம்மினை நல்லா பார்த்து இருந்திருப்பான். இப்போ ஜிம்மின் எல்லா மக்களுக்கும் முன்னாடி அப்படியே கம்பவ் பண்ணுறாரு. ஐயோ என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் எல்லோரும் எனக்கு அம்மாவா எப்படி ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்கீங்க, எனக்கு என்னவா இருக்கணுமோ எல்லாமாவும் இருந்தீங்க, எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துட்டு என்னையும் குழந்தையும் ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்க இடத்துல ரொம்ப பாதுகாப்பாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அந்த இடத்துல எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை, ஆனால் ஜிமினுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பாதுகாப்பாக இருந்திருக்கும். எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஞாபகார்த்தமாக சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கடா, அந்த காட்டில் என்ன கிடைக்குமோ ஃப்ரூட்ஸு சில விஷயங்கள்லாம் சில கொடுக்குறாங்க ஜிமினுக்கு. ஜிமின் எல்லாத்தையும் அவங்க அன்பாக கொடுக்குறாங்களே எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் அவங்க யாரையும் மறக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் ஒரு நாள் என் பையனை கூட்டிட்டு வருவேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சென்ட் அப் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின் அந்த பையனை பார்த்துட்டு ஒரு டைம் ஹக் பண்ணிட்டு நான் போயிட்டு வரவா சொல்கிறாங்க. நீ எப்போவுமே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜங்குக்கு, எப்படி எனக்கும் நீயும் அப்படி தான், உன்னை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவரும் ஜிம்மில் ஹக் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த குழந்தைய தூக்கி கிஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ ஜங்கு தான் போகலாமா சொல்லிட்டு ஜிம்மில் வந்து காரில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மில் உட்காராங்க, ஜங்கு உட்காராங்க. ஜங்குக்கு வந்து காரில் போயிட்டு இருக்காங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு கேட்குறாங்க, சரி இப்போ உன்னோட வீட்டுக்கு போகணுமா எங்கே போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு என்னோட வீட்டுக்கு சொல்லி பார்க்குறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து புரியுது, ஏன்னா ஜிம்மின் நினச்சி பார்க்குறாங்க, நான் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் விட்டு வெளில வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் என்னை யாரும் தேடி வரவும் இல்லை, என்னை கண்டுபிடிக்கவும் முடியல. இப்போ அது குழந்தையோட போயிட்டுனா என்ன ஆகும், என்ன ஏதாவது தப்பாக நான் ஹர்ட் பண்ண கூட பொறுத்து பண்ண குழந்தையெல்லாம் பண்ணா பேசினா என்ன பண்ணுவேன், அவங்க முகத்தில் எப்படி போய் ஃபேஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. நான் எப்படி ஜங்கு அவங்களாம் ஃபேஸ் பண்ணுவேன் சொல்லும்போது
ஜங்குக்கு ஜிம்மினோட ஃபீலிங்ஸ் புரியுது. சரி ஓகே, இப்போ அந்த பர்சன்ட்ட பூசான் பார்க்க சொல்கிறாங்க. பூசானை ஜிமின் பார்க்குறாங்க. பூசானா சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு பூசான ஒரு சொந்த வீடு இருக்கு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு அங்கே ஒரு சொந்த வீடு இருக்குது. ஏன்னா ஜங்குவோட அப்பா ஒரு பெரிய மாஃபியா இல்லையா, அவர் ரொம்ப பெரிய கேங்ஸ்டர். அவர் மாஃபியாவில் கேங்ஸ்டர், ஒரு பெரிய தாதாவாக இருப்பார். அவருக்கு ஏகப்பட்ட சொத்து. ஜங்கு வந்து சாதாரண பையன், ரொம்ப ரிச்சான பையன் தான். அவருக்கு அங்கங்கே ஒரு வீடு இருக்குது. அதனால் பூசான் போகலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ டேரெக்டாக அந்த கார் பூசான் தான் போகுது. பூசானை போய் பார்த்தா அரண்மனை மாதிரி வீடு வச்சிருக்காரு நம்ம ஜங்குக்கு. இது உன்னோட வீடா ஜங்கா சொல்லிட்டாங்க. ஆமாம், என்னோட வீடு தான். வாசிட்டு பேபி தூக்கிட்டு ஜங்கு தான் ஜிம்மில் கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்து பார்க்குறாங்க. இனிமேல் நம்ம எங்கே தான் இருக்க போகிறோம் சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க, இங்கே தான் இருக்கலாம், உனக்கு எந்த கஷ்டமும் வராது ஓகேவா சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மின் உள்ள வராங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. வீடு அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. என் அப்பா அம்மா இருக்கும்போது இந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க சொல்கிறாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பேபி ஜங்கு தான் பேபிக்கு தேவை திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு அவர் போயிடாரு. போயிட்டு பேபிக்கு ஜிம்மினுக்கு என்ன தேவை திங்ஸ் பேம்பர் சொல்லிட்டு எல்லாமே அவர் கேட்டு சொல்லிட்டு என்ன வேணும் மொத்தத்தையும் வாங்கிட்டு வராரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கு அவ்வளோ கேரிங்காக இருக்காரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. உண்மையாக ஒரு ஃப்ரெண்டு கடைசிக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், இப்போ கூட நீ தான் ரெஸ்க்யூ பண்ணியிருக்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவர் கொடுத்த செயினில் தான் அந்த ஜிபிஎஸ் வந்துருக்கு. இப்போ கூட அந்த ஜிபிஎஸ்ல அந்த பட்டன் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணனால தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்க முடியுது. இதுக்கு மட்டும் முன்னாடியே ஜிம்மினுக்கே தெரியாது அப்படி ஒரு பட்டன் அதில் இருந்துச்சு. அப்படி இல்லைனா பண்ணியிருந்தாருன்னா ஜங்கு எப்போயோ ஜிம்மினை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போது இந்த அப்படி இன்னொரு சைட் பார்க்கலாட்டி இப்போ ஜிமினும் பேபியும் சேஃப் ஆகிட்டாங்க. இங்கே வந்து பூசானா நம்ம ஜங்கு கூட அவங்க சேஃபாக செட்டில் ஆகிட்டாங்க. அப்படி இன்னொரு சைட் பார்க்கலாட்டா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வார்டை காமிக்கிறாங்க. ஒரு வார்டில் ஒரு பர்சன் அப்படியே கோமா ஸ்டேஜில் படுத்திருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பர்சனோட ஹேண்டை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. அப்படியே டேஸ் வந்துட்டு நீ ஏன் இப்படி முடிவு எடுக்கிற, எப்போவுமே என்னை கேட்டு பண்ண மாட்டியா, உனக்கு தோணுதான் நீ பண்ணுவியா, எப்போ நீ பிடிவாத மாதிரி இருப்பியா, நீ படுக்கு தனியாக போயிட்டு எப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து படுத்திருக்க, நீ எப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுவா, இப்படி படுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறியா, நீ இப்படியே படுத்துட்டு இருந்தா ஜிம்மினை யார் காப்பாற்றுவா, ஜிம்மினை யார் சேவ் பண்ணுவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் அவ்வளோ அந்த பக்கத்து படுத்துக்கு வேறு ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஐஸை லைட்டாக ரொட்டேட் பண்ணுறாங்க. அந்த நேம் வந்து அவங்க காதுகிட்ட கேட்டிருக்கு. ஜிம்மின்ற நேம் கேட்டே இருக்கு அவங்களுக்கு. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா அவர் வீட்டில் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் என்ன யோசிக்கிறேன்னா, என் ஜெகப்படி ஒரு டைம் கூட யோசிக்கவே இல்லை, என்னை பற்றி யோசிக்கவே இல்லை, என்னை தேட நினைக்கவே இல்லை, நீ நினச்சி எனக்கு கண்டுபிடிச்சிக்க முடியாதா, என்னை ஏன் விட்டுட்டு அப்படியே என்னை விட்டுட்டீங்களா, போனால் போட்டு விட்டுட்டீங்களா, தொலைஞ்சி போட்டு விட்டுட்டீங்களா என்ன சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. இவ்வளோ பேர் வந்து எனக்கு யாருமே அது மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என் குழந்தையோட சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஜங்கு தம்பி வச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் இதான் நினச்சி பார்க்குறாங்க. ஜிமின் அந்த மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. ஜெகப்பு விட்டுட்டானே, ஜெகப்பு நினச்சி தான் கண்டுபிடிச்சிருக்கலாமே சொல்லிட்டு ஏன் எனக்கு கண்டுபிடிக்கல சொல்லிட்டு ஜிமின் நினைக்கா. இந்த பக்கம் நம்ம ஒரு பர்சன் அழுதுட்டு இருப்பாங்களே, வேறு யாரில் நம்ம சுகாதாண்டா அழுதுட்டு இருக்காங்க. படுத்துட்டு நம்ம ஜேகப் தான். இப்போ உள்ள ஒரு பர்சன் 2 பேர் என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகிட்டு அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க 2 பேரும் முகம் அவ்வளோ சேடாக இருக்குது. வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க இல்லை கான்ஷியஸ்க்கு இன்னும் வரவே இல்லை, அப்படியே தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. 2 மந்த்ஸா 2.5 மந்த்ஸாக இந்த பர்சன் இப்படி தான் இருக்காங்க கோமாவில். வேறு நம்ம ஜேகப்பில் ஒரு கோமாவில் இருக்காங்க. ஆரம்பம் ஜென்னு வந்து நின்றுருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன ஆரம்பம் பார்க்குறாங்க. எல்லாம் என் தப்பு தான், என்னோட தப்பு தான், ஏன்னா நான் ஒரு நல்ல அப்பாவா இல்லை சொல்கிறாங்க. ஜென்னு பார்க்குறாங்க. ஆரம்பம் சொல்கிறாங்க உண்மையாக நல்ல அப்பாவே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு 8 வயசாக இருக்கும்போது நான் அவங்களை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டு படிக்க அனுப்பி சொல்லிட்டு நிறுத்தவே இல்லை. தனி அப்பா அம்மா இருக்குமே நம்ம அதை பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்காம அவங்கள தனியாக விட்டு அவங்க அந்த மாஃபியா ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். நான் தான் அதுக்குள்ளே விட்டேன். நான் வந்துட்டு ஒரு நல்ல அப்பாவே இல்லை. அவங்கள குழந்தைங்களா இருக்க விட்டு நம்ம கூடவே வச்சிருந்து சாதாரண படிக்க வச்சு எல்லாமே பண்ணியிருக்கணும். நான் பாட்டுக்கு குழந்தைங்கள தைரியமாக இருக்க வைக்க சொல்லிட்டு வேறு மாதிரி விட்டு இப்போ நான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அப்பானே இருந்தும் கூட 2 பேரும் எந்த பிரச்சனையும் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்களே முடிவு எடுக்கிறாங்க. அவங்களே உங்கள் லைஃப்பில் வந்து கஷ்டம் தேடிக்கிறாங்க. நான் ஒரு அப்பாவாக இருந்து இத்தனை பணம் வசதி இருந்தும் அவங்கள என்னால் சரி பண்ண முடியே. ஒரு பக்கம் ஒரு பையன் காணாமல் போனால் எங்கே போனானே தெரியல. அதுவும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வீட்டை விட்டு வெளில போனவங்க தான் காணும். கண்டே பிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் இவன் இப்படி கோமாவில் வந்து படுத்திருக்கான். இவனும் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டான். சொல்லாமல் போய் அடிபட்டு வந்து படுத்திருக்கான். நான் என்ன பண்ணிட்டும் என் பசங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுருக்கும் போது நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் அங்கே இப்போ ஒரு பசங்க வராங்க. அங்கே பாருங்கள் நம்ம அழகாக சொல்கிறாங்க. நீ ஏன் சொல்லி ஜாக்சன் நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என் பசங்க இப்படி கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு அவர் அழகாரு. இப்போது என்ன பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா நான் கூட ஒரு நல்ல அம்மா இல்லை நம்ஜோன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமானாலும் ஒரு நல்ல அம்மா இல்லை, நான் ஒரு அம்மான்னு சொல்லிக்க தகுதியே இல்லைங்க. பாரு நம்ம பொம்பளை பிள்ளை நம்ம உயரம் விட்டு நம்ம கூடவே வச்சு பத்திரமா வளர்த்தோம். ஆனால் அந்த பசங்களை ஆம்பளை பசங்க சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் அந்த ஆம்பளை பசங்க தான் இவ்வளோ கஷ்டத்தை வந்து தாங்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன வயசில் எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. சின்ன வயசில் அவங்க தனியாகவே இருந்தாங்க. தனியாகவே பார்த்து அவங்க 2 பேரும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தர் விட்டு பெரிய அம்மா அப்படியே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நம்ம வந்து அவங்கள பார்க்கவே இல்லை. நம்ம மேலே தப்பு இருக்குது. நம்ம நல்ல அம்மாவா இல்லை. அன்றைக்கி கூட பாரு ஜிம்மினுக்கு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து நான் பேசினேன்னா ஜிம்மின் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டான். வீட்டை விட்டு போய் காணாமல் போயிருக்க மாட்டான். நான் பேசியிருந்துருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் அவனை அடித்து வெளில அடிச்சுட்டான். விரக்தியில் வீட்டை விட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் இவன் வீட்டுக்கே வராமல் போயிட்டான். அந்த டேலேருந்து இந்த பசங்க இப்படி ஆகிறதுக்கு நான் தான் காரணம். ஒரு நல்ல அம்மாவே இல்லை சொல்லிட்டு நம்ம சின்ன அடிச்சுட்டு அழுறாரு. இதெல்லாம் பார்க்குற கஷ்டமாக இருக்குது. ஜெயப்போ சுகா பார்க்குறேன். அங்கிள் ஆண்டி இப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இல்லை சுகா சொல்கிறாங்க. இல்லை அழாதீங்க, கண்டிப்பாக ஜெயப் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் தான் நம்ம சுகாவோட சுகா தான் ஜெயப்பில் கண்டுபிடி பிடிச்சி பார்க்குறாங்க. அங்கே பாரு அங்கிள் ஆண்டி நாங்கள் எல்லோரும் அழுறோம், எங்கள் எல்லாருக்கும் நீ வேணும், உனக்கு ஜிம்மி நீ பாரு, எனக்கு நீ பாரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ எப்படி படுத்துனா நம்ம ஜிம்மில் எப்படி நம்ம சேவ் பண்ணுறது சொல்லிட்டாங்க. நம்ம ஜிம்மில் நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வரணுமா, நீ ஐஸ் ஓப்பன் பண்ணி தான் ஜிம்மில் கண்டுபிடிக்க முடியும், நீ சொல்லிட்டு
சுகா தான் அப்படி கேட்குறாரு, நீ எப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா அப்படி ஜிமின் சொல்லும்போது நம்ம ஜேகப்க்கு அப்படி விஷுவலாக தெரியுது, நம்ம ஜிமினும் ஜேகப்பும் சின்ன வயசில் ஒன்றா விளையாடினது. அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் ஜேகப்பும் ஒன்றாவே வளர்ந்தது. அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் எல்லாமே ஒன்றா பார்த்துக்கிட்டது. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஒருத்தர் பிரியாமல் இருந்தது. அவருக்கு ஒரு ஆபத்துனா இவர் தான் வருவார், இவருக்கு ஒரு ஆபத்துனா அவருக்கு உயிரை துடிச்சு போகும். அப்படி தான் அவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்படியே கண்ணு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, கண்ணு கை காலம் அப்படியே ஃபிங்கர்ஸ் மூவ் ஆகுது. இப்போ சுகா பார்க்குறாங்க, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஓடி போயிட்டு டாக்டர் கூப்பிட்றாங்க. நம்ம யாரும் டாக்டர் யாராவது நம்ம ஜாக்சனோட ஒய்ஃப் ஜானியல் இருக்காங்களா, அவங்க தான் வந்து பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க, பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சனும் செக் பண்ணி பார்க்குறாங்க, ஜானியல் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது சுகா நம்ம ஜேகப்க்கு வந்துட்டு மெமரிஸ் வந்து பேக் ஆகுது சொல்கிறாங்க. என்னது அவன் கான்ஷியஸ் வர ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணுறா சொல்லிட்டாங்க. நீ அகைன் சொல்லிட்டாங்க. 2 months எந்த ஒரு இதுவுமே அவருக்கு தெரியல. இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் இது தெரியுது, கொஞ்சம் மூவ்மெண்ட் தெரியுது. நீ வந்து அகைன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மை பற்றி மட்டுமே நம்ம சுகா கண்டினியூஸ் பேசிட்டு இருக்காரு. ஜிமின் நிமிட் எடுக்காண்டவா, எப்படி படுத்துட்டே இருந்தால் போதுமா, எந்திரி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காங்க. ஜிமின் நேம் அகைன் கேட்க நம்ம ஜேகப்போட ஐஸ் பயங்கர ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. கண்ணில் கண்ணீர் வந்துட்டே இருக்குது. நம்ம ஜிம்னோட விஷயம் எல்லாமே எனக்கு தெரியுது. ஜிமின் காணாமல் போனது, ஜிமின் உடச்சி போனது, அதுக்கெல்லாம் நம்ம தான் ரீசன் சொல்லிட்டு அவர் எல்லாமே போயிடும் நினச்சி பார்க்குறாரு. அழுக வருது. ஜிமின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வெளில போனதை நினச்சி பார்க்கும்போது இப்போ அப்படியே டேஸ்ட் வந்துட்டே இருக்கு. இப்போ டக்குன்னு நம்ம ஜேகப் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு எந்திரிச்சு உடனே கேட்குறாரு, ஜிமின் எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஜிமில் கண்டுபிடிச்சிட்டா தான் கேட்குறாரு. வேறு எதுவுமே கேட்கல. இத்தனை டேஸ்க்கு அப்புறம் எஞ்சிருக்காரு, தன்னோட உடம்பு எப்படி இருக்காதுன்னு யோசிக்கவே இல்லை. அவர் கேட்குறது ஒன்றும் தான். இப்போ அவங்க எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா 2 months எந்த மொமெண்ட்டுமே இல்லாமல் வந்து ஜிமின்ற நேமை கேட்டு உடனே இப்படி எந்திரிச்சிட்டாரே சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கும் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜேகப் அப்படி ஓகே சொல்லி கேட்குறாங்க. ஜேகப் ஃபஸ்ட்டு ஒரே கேட்குறாரு, ஜிமினை கண்டுபிடிச்சிங்களா சொல்லி கேட்குறாங்க. அது தேடிட்டு இருக்கோம் சொல்லிட்டு நான் ஜாக்சன் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இவர் ஜேகப் பார்த்து முறைக்கிறாரு. அவர் என்ன உங்களால் கண்டுபிடிக்க முடியாது சொல்லி கேட்குறாங்க. இல்லை கண்டுபிடிக்க முடியாது சொல்கிறாங்க. ஜேகப் எதுவும் பார்க்குறாரு. அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் உடைக்கிற தள்ளி விடுறாரு. பக்கத்தில் அந்த டேபிள் வச்சுருப்பாங்க, ட்ரேலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நீடில் இன்ஜெக்ஷனாக இருக்குது, அப்படியே தள்ளி விடுறாரு. அவனை கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணியிருந்தீங்க எவ்வளோ டேஸாக சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒரு பக்கம் இப்படி படுத்துட்டாங்க சொல்லிட்டு நான் படுத்தேன், என்ன நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதை சொல்லிட்டு கத்துறாரு. இவ்வளோ டேஸ் ஆகுமா அவனை கண்டுபிடிக்காம விட்டுட்டீங்க சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டு நம்ம அப்படி ஜேகப் தான் தள்ளுங்க, நானே பார்த்துக்கிறேன், நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் என்னோட தம்பியை சொல்லிட்டு அவர் எழுந்திருக்காரு. இப்போ நம்ம சுகா தான் ஜேகப்போட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. பாரு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எப்போதும் உனக்கு மட்டும் அக்கறை இருக்கா, எங்களுக்குலாம் அக்கறை இல்லையா சொல்கிறாங்க. ஓ அக்கறை இருந்தாலும் தான் கண்டுபிடிச்சிட்டிங்களா சொல்லி கேட்குறாங்க. பாரு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நீ கண்டுபிடிப்பல சொல்கிறாங்க. ஜேகப் சுகா பார்த்து முறைக்கிறாரு, கையோட சொல்கிறாங்க. இப்போ நம்ம சேனல் தான் இங்கே பாரு இங்கே பாரு ஜேகப் இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்கா, ஓகேவா கொஞ்சம் பொறுமையாக சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக. இப்போ ஜேகப் உட்காராங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு உங்களை ஹெல்த் செக் பண்ணுவோம், ஓகேவா நினச்சி நடக்கணும்ல, நீ படிச்சு இப்போ ஜிம்மில் மீட் எடுத்துகிட்டு வரணும்னா உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்ல சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் நல்லா தான் இருக்க சொல்கிறாங்க, நீ சொல்லுவா செக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் மட்டும் காயெல்லாம் ஆறிச்சுன்னா அவருக்கு பார்க்குறாங்க. காயெல்லாம் ஆறிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு, உடனே அவசரப்படாத நம்ம எல்லாம் சேர்ந்தே கண்டுபிடிக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. ஜேகப் பார்க்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை பொறுமையாக இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. உனக்கு ஜிமின் முக்கியம், எனக்கு நீ முக்கியம், ஓகேவா ஜிமின் எங்களுக்கும் முக்கியம் உனக்கும் முக்கியம், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக உன்னோட ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் இப்போ இவ்வளோ டேஸ் பொறுத்துட்டு ஒரு 2 days பொறுத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. இப்போ சரி என்னோட ஃபோன் ஐபேட் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சனும் எடுத்து கொடுக்குறாங்க. ஜாக்சன் இப்போ நம்ம ஜேகப் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த மொபைல் ஆன் பண்ணுறாங்க. மொபைலில் நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஒரு மெயில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. மெயிலை பார்த்தோம் நம்ம ஜேகப் வந்து மெயில் ரிசீவ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணும்போது அது ஒரு விஷயம் இருக்காது, அதை ரீட் பண்ணும்போது நம்ம ஜேகப்க்கு அப்படி சின்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம ஜங்குக்கு தான் நியூஸ் அனுப்பியிருக்காங்க, ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஜிமினை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், ஜிமினை வந்து ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஜிமின் ஒரு இடத்துல இருந்தாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடாரு. எப்படின்னா ஜிமின் எங்கே இருந்தாங்க, ஜிமினை யார் கிட்னாப் பண்ணாங்க, அவங்க என்ன கஷ்டத்தெல்லாம் கொடுத்தாங்க, ஜிமின் எந்த இடத்துக்கு போனாங்க, எப்படி அந்த ஒரு இடத்துல இருந்தாங்க, நான் எப்படி மீட் எடுத்து வந்து வச்சிருக்கேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதை பார்க்குறப்ப ஜேகப்க்கு அப்படி ஒரு கோவம் வருது. அப்படி மனசில் நினைக்கிறாங்க. பார்த்துட்டு நினச்சி அப்படியே சுகா பார்த்து டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. உன்னோட வீட்டுக்கு போகலாமா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லி சுகா பார்க்குறாங்க. உன்னோட வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போறியா, என் கூட வரியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. போகலாம், வெயிட் பண்ணி எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகப் நினைக்கிறாங்க, உன்னோட அப்பா என்னோட தம்பியை கஷ்டப்படுத்துனதுக்கு நான் 100 மடங்கு திருப்பி இந்த பையனை கொடுப்பேன், ஏன்டா என் தம்பியை தொட்டோம் அப்படின்னு உன்னோட அப்பா நினைக்கணும். உன்னோட அப்பா என்னோட தம்பி லைஃப்பில் விளையாண்டதுக்கு நான் எப்படி பதில் கொடுக்குறேன்னு மட்டும் பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் தான் ஆரம்பிச்சு டேவோட அப்பா பற்றி நினைக்கிறாங்க. அதை எடுத்து பார்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ஆனால் இப்போ ரீட் பண்ணது எதுவும் இவங்க யார்கிட்ட சொல்லல. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இங்கே பாட்டா நம்ம ஜிம்மில் கண்டுபிடிக்கலாம், நீ கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கணும்டா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா தான் ஜேகப்பை பார்க்குறாங்க. ஜேகப் பார்க்கும்போது தோணுது, இத்தனை மாதமாக நம்ம வந்துட்டு பக்கத்தில் இருந்தோம், ஒரு டைம் கூட கண்ணை முடிக்கல எதுவும் பண்ணல. ஜிமின் நேம் சொல்லும்போது அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான்னா ஜிமின் மேலே எவ்வளோ பாசம் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போது நம்ம சுகா தாண்டா ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்கடா.
நம்ம ஜேகப்பு 2 மந்த்ஸ் பிஃபோர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு நம்ம ஜிமின் எங்கே இருக்காங்க யார் கிட்னாப் பண்ணிருப்பாங்க டவுட் வந்திருக்கு இல்லையா. அப்போ அவர் பார்க்குறாரு கண்டிப்பாக டேவோட அப்பா மேலே ஒரு டவுட் வந்திருக்கு சார்ன்ட்டு மேக்கப் கூப்பிட்றாங்க. சொல்லுங்க ஜேகப் சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டை பார்த்துக்கோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கம்மா, நான் ஒரு பிளேஸ்க்கு போகிறேன், நான் போயிட்டு வர வரைக்கும் நான் எங்கே போயிருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் நீ வந்துட்டு வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ, வீடு அப்பா அம்மா ஒய்யன் எல்லாத்தையும் நீ பத்திரமா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. நான் போயிட்டு வரேன், நான் போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டு யாரோட தயவும் இல்லாமல் தனி ஒரு ஆளாக போகிறாரு. பாடி கார்டுன்னு யாரையும் கூட்டிகிட்டு போல அதான் நம்ம செக்ரட்டரி பாடி கார்டு சொல்லிட்டு ஜாக்சன் யாருக்குமே இது தெரியாமல் அவர் மட்டுமே போகிறாரு. ஆரம்பிக்கிட்டேயோ யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, தானவே கிளம்பி போகிறாரு. ஏன் தம்பி எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் சொல்லிட்டு அவர் போகிறாரு. போயிட்டு நம்ம டேவோட வீட்டு இருக்கலாம் டேகுல அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்துட்டு அங்கே தங்கியிருக்காரு. அந்த வீட்டை நோட்டம் விட்டே இருக்காரு. அந்த வீட்டை நோட்டம் விட்டு பார்க்கும்போது தான் அவர் சம்திங் ஃபீலிங் வேடாக இருக்குது. இல்லை அப்படி பார்க்கும்போது தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு நர்ஸ் அந்த மெய்டாக இருப்பாங்களா டாக்டர், அவங்க வந்துட்டு ஃபுட் எடுத்துகிட்டு அடிக்கடி அந்த வீட்டுக்கு பேக் டோர் அந்த பெண் சைடு போகிறத பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மாதிரி கெஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக ஜிமின் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இல்லை இப்படி இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்காணிச்சு நோட்டம் பண்ணிட்டாரு. இப்போ கரெக்டாக அந்த என்கேஜ்மெண்ட் ஆகுதுல அந்த டே தான் நம்ம ஜேகப் வந்து என்ட்ராகிறாங்க வீட்டுக்குள்ளே. இன்றைக்கி போனால் கரெக்டாக நம்ம ஜிமினை சர்வ் பண்ணலாம், ஜிமின் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், எனக்கு ஜிமினை சர்வ் பண்ணிட்டு வா சொல்லிட்டு நம்ம ஜேகப் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. என்ட்ராகும்போது ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. பாடி கார்ட்ஸை மொத்த பேரும் நம்ம ஜேகப் கையால் அடிக்கிறாரு, அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஒரே ஒரு பாடி என்ன பண்ணுறா நம்ம ஜேகப்பை ஷூட் பண்ணிடுறா. அதுவும் செஸ்ட்டில் 2 புல்லட் இறங்கிடுது அவர் உடம்புல. ஏன்னா எல்லாரையும் அடிச்சு போட்டு லாஸ்ட் பாயிண்ட் நம்ம ஜிமினை பாயிண்ட் அவுட் பண்ண போகிற நேரத்தில் தான் நம்ம ஜேகப் வந்து ஒருத்தவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணி பார்க்கும்போது இங்கே நிறைய பேர் பாடி கார்ட்ஸ் இவர் அடிச்சு போட்டு இல்லையா. அப்போ எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம ஜேகப்பும் அவர் கூட தான் விழுந்திருக்காரு. அப்போ அந்த டேவோட அப்பா பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவன் யார் சொல்லி கேட்குறாங்க. இவன் யாரில் நம்ம ஜேகப்போட அப்பாவுக்கு தெரியல, நம்ம டேவோட அப்பாவுக்கு தெரியல. இப்போ பாடி கார்டு பார்க்குறாங்க. இவன் யாருன்னு தெரியல, இங்கே வந்து ஃபைட் பண்ணலாம், நம்ம ஆட்கள்லாம் அடிச்சு போட்டாங்க சொல்கிறாங்க. என்னென்னு காம சொல்லிட்டாங்க. சரி யார் தான் என்ன நீ நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ காட்டில் தூக்கி போட்டா சொல்கிறாங்க. என்னென்னு காம சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இந்த பாடி கார்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜேகப்பை தூக்கி அந்த பக்கம் போட்டுறாங்க, தூக்கி அடிச்சு போட்டுறாங்க. அவர் மயங்கி அப்படியே கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்து அப்படியே கிடக்குறாரு. எங்கள் ஜேகப் எங்கே போனாங்க சொல்லிட்டு யாரும் கேட்குறாங்க. வீட்டில் எங்கே போனாங்க சொல்லி கேட்கும்போது தெரியல சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மெக்கு தான் அவருக்கு ஒரு பயமாக இருக்குது. இந்த மாதிரி சார்வர் யாரையும் கூட கூப்பிட்டு போகாமல் போயிருக்காரு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஜேகப்புடைய டிவைஸை ட்ராக் பண்ணுறாரு. ஜேகப்போட மொபைல் அந்த டிவைஸை ட்ராக் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்த காமிக்குது. இப்போ தான் மெக்கு வந்து பார்க்குறாரு. பாடி கார்டில் வந்து பார்த்தா ஜேகப் அடிப்பட்டு கிடக்குறாரு. ஐயோ சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவர் அப்போ எப்போ ஷூட் அவுட் பண்ணாங்களோ அப்போவே ஒரு கோமாக்கு போயிட்டாரு. ஏன்னா பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. அப்போ போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க கோமாக்கு போயிட்டாங்க சொல்லிட்டு சர்ஜரி மட்டும் பண்ணி புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வந்துருப்பாங்க. நம்ம ஜிமினை சேவ் பண்ண போய் தான் ஜேகப் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். இதை நம்ம ஷூகா இப்போ நினச்சி பார்க்குறாங்க. உன் தம்பி மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன், எனக்கு புரியுது, எனக்கும் ஜிமின் மேலே ரொம்ப பாசம் இருக்குது அப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகப் பார்க்குறாங்க. நீ என்னை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல சொல்லி கேட்குறாங்க. ஷுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வீட்டுக்கும் ஷுகாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். நம்ம ஷுகா வீட்டு விட்டு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அவருக்கு அவங்க அப்பாவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை ஆனது. அவரை வீட்டு விட்டு வந்துருப்பாரு. இப்போ நினச்சி பார்க்குறாரு என் கூட வருவோட சொல்லி கேட்குறாங்க. நான் வரேன் கண்டிப்பாக, ஏன்னா எனக்கும் அக்கறை இருக்குது, ஜிமினை சேவ் பண்ண நான் கண்டிப்பாக வருவேன் சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்படியே நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம்டா. இப்போ அங்கே ஜிமினும் ஜங்குக்கும் வந்து 1 வீக் மேலே ஆகுது. இந்த பூசான் வந்துட்டு இப்போ ஒரு பர்சன் வராங்க. இவங்க யாருன்னா நம்ம ஜங்குக்கோடைய செக்ரட்டரி ஜங்கு சார் சொல்லிட்டாங்க. சார் சொல்லிட்டாங்க ஜங்கு தான் பேபி வச்சுட்டு கூட்டி அவர் க்யூட்டாக வச்சுருக்காங்க. பேபி ஜங்கு பார்த்தா நல்லா ஸ்மைல் பண்ணுது. ஜங்கு ரொம்ப அழகாக கொஞ்சிட்டே இருக்காது அந்த பேபியை. இப்போ நம்ம ஜங்கு கிட்ட சார் சொல்கிறாங்க, அந்த பர்சன் பார்த்து சொல்கிறாங்க செக்ரட்டரி சார் இங்கே பாருங்கள் அன்றைக்கி உங்களுக்கு இப்போ மீட்டிங் இருக்குது வாங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஆஃபீஸ் வந்து ரொம்ப டேஸ் ஆகுது சொல்கிறாங்க. ஏன் நான் 6 மந்த் தான் நம்ம ஜிமின் தேடிட்டே தான் இருப்பார். ஜங்குக்கு அவர் தேடுறதை நிறுத்தவே இல்லை. அவர் ஆஃபீஸ் போகாமல் இதே தான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆஃபீஸில் நஷ்டத்தில் போக சார் அப்படி நம்ம ஜங்குவோட செக்ரட்டரி சொல்ல ஜிமினுக்கு இது கேட்குறாரு. ஜிமின் கேட்டு தான் இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அங்கே போய் வர முடியாது, நீயே பார்த்துக்க சொல்கிறாங்க. சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், இன்றைக்கி மட்டும் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ண வச்சுக்கேன். அவங்க வந்துட்டு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்துருவாங்க, அப்புறம் நமக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் சார் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி கவலை சொல்கிறாங்க. சார் இப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ் சொல்லிட்டு செக்ரட்டரி ரொம்ப கெஞ்சிறாங்க. இது பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்மளால தான் அந்த கஷ்டமோ சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஆஃபீஸ் வந்து 6 மந்த் ஆகுது தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு நம்மளால தான் ஜங்கு வந்து இப்படி கஷ்டப்படுறான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு அந்தளவுக்கு ஜிமினை லவ் பண்ணிட்டு இல்லையா. ஜங்குக்கு வந்து ஜிமினை பிடிச்சிருக்கா ஓகேவா. அவர் 1 சைடு லவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஜிமின் வந்து ஜங்குக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நீ ஜிமின் பார்க்குறாங்க, நீ என் மேலே இவ்வளோ லவ் கேர் காட்டுற, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பண்ணுறேன், எனக்காக எவ்வளோ தான் பண்ணுவேன். ஆனால் அவனை எப்போவுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்ப்பேன். ஏன்னா என் லைஃப்பில் நான் லவ் பண்ணது அவனை மட்டும்தான். அவனை தாண்டி இப்போ இல்லை எப்போவுமே வேறு யாரும் யோசிச்சு பார்க்க முடியாது. இதுக்கு மேலே அவங்க கூட என் லைஃப்பில் கிடையாது. நான் வாழ்றதுமே என் குழந்தைக்காக மட்டும் தான் வாழ்வேன். ஆனால் உன்னை எப்போதும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக அந்த பெஸ்ட்டு சோல்மேட்டாக நான் பார்ப்பேன். அதுக்காக ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக நான் வந்து காப்பாற்றுவேன். உன்னை எப்போவும் ஹர்ட் பண்ண மாட்டேன். உனக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் இருப்பேன். நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோ அதெல்லாம் திருப்பி நான் உனக்கு பண்ணுவேன், உனக்கு கூட இருப்பேன். உன்னை என் லைஃப்பில் வேணால் மறக்கவே முடியாது சொல்லிட்டு நம்ம
இவர் என்ன சொல்கிறார், நம்ம ஜிம்மின் நினைக்கிறார் மனசுக்குள்ளே. இப்போ நம்ம ஜிம்மில் வராங்க, ஜங்குக்கு சொல்கிறாங்க, சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க, ஆஃபீஸ் போ ஜங்கு சொல்கிறாங்க, நோ என்னால் போக முடியாது சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா சொல்கிறாங்க, பாரு போக முடியாது. சரி இப்போ நான் கேட்குறது ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அனுப்பினாங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பார்க்குறாங்க. நீங்கள் மீட்டிங்கை நாளைக்கு வைக்கிறீங்களா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் மீட்டிங்கை நாளைக்கு வைங்க, கண்டிப்பாக நாளைக்கு வருவோம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஒன் டே மட்டும் எப்படியா அவங்கள்ட்ட கேட்டுங்க சொல்கிறாங்க, பேச பர்மிஷன் வாங்க சொல்கிறாங்க. ஓகே சார் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான், ஜிம்மின் நீ பேபிக்கு நேம் கேள சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, நேம் கேள சொல்கிறாங்க. சரி சொல்லு என்ன நேம் வைக்க போகிறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் யோசிச்சு பார்க்குறாங்க, ஜிம்மினுக்கு யார் நேம் பேபி கொடுக்குன்னு தோணுதுனா நம்ம காட்டில் ஒரு பர்சன் சேவ் பண்ணிப்பாங்கடா, அந்த பர்சனோட நேம் தான் சொல்கிறாங்க. அந்த பர்சனை ஜிம்மின் ஜங்கு கூட சொல்ல, என்ன இவ்வளோ பெரிய பேராக இருக்காது, பழங்காலத்து பேராக இருக்க சொல்கிறாங்க. ஏன் ஜங்குக்கு சொல்கிறாங்க, பாரு இந்த பேர் இந்த மாதிரி பேரெலாம் வைக்கக்கூடாதுடா. அப்புறம் பின்னாடி இவனே யோசிப்பா என்ன அம்மா இப்படி ஒரு நேம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீ இல்லை எனக்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஏன் அந்த பேர் ஷார்ட் பண்ணி வைக்கூடாது சொல்கிறாங்க. ஷார்ட் பண்ணா சொல்கிறாங்க, அந்த பர்சனோட பேர் ஷார்ட் பண்ணி பாரு சொல்கிறாங்க. விஹான் சொல்கிறாங்க. விஹான் நைஸ் நேம் சொல்கிறாங்க. இந்த பேர் வச்சுலாமா சொல்கிறாங்க. ஓகே இப்போ நம்ம ஜங்குக்கு தான் பேபியோட இயர்ஸ் கிட்ட போயிட்டு விஹான் 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 சொல்லிட்டு 3 டைம் சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு ஒரு பியோர் சோல், அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் நீ எனக்கு கிடைச்சிருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் ஒரு நிமிஷம் இரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வெயிட் பண்ண சொல்லிட்டு ஒரு பர்சன் வராங்க. இவங்க சொல்கிறாங்க, உங்கள் டாக்டர் எதுக்கு சொல்கிறாங்க, நான் உன்னை செக் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு ஜங்குக்கு சொல்கிறாங்க, நீ காட்டில் என்ன தான் உனக்கு எல்லாம் பார்த்துருந்தாலும் உன்னோட ஹெல்த் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க. நீ எவ்வளோ ஹார்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமினுக்கு இது பார்க்கவும் இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்தளவுக்கு இவங்க வந்துட்டு இவன் மேலே பண்ண என் மேலே பாசம் வச்சுருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. உன்னோட அன்புக்கு தகுதியான பாசம் சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, என்னோட லவ்க்கு டிசர்வான பாசம் தான் சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜங்கு டாக்டர் தான் வாங்கப்பா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஜிமினை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்துக்காக இந்த விட்டமின்ஸ் ஆப்பிள்ஸ்லாம் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. ஜங்குக்கு ஓகே டாக்டர் இதெல்லாம் கொடுக்குறா சொல்கிறாங்க. கொஞ்சம் பேபிக்கு பார்க்குறாங்க. பேபி செக் பண்ணிட்டு பேபி நல்லா தான் ஹெல்த்தியாக தான் இருக்குது, பேபிக்கு எந்த பிரச்சனை இல்லை, இருந்தாலும் இந்த சிறப்பெல்லாம் கொண்டு கொடுக்கான்னு சொல்லிட்டு நம்ம பேபிக்கு பிறந்தா கொடுப்பாங்க இல்லையா அந்த மருந்து அந்த மெடிசன்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஓகே சொல்லிட்டு ஒரு செக்ரட்டரி சொல்கிறாங்க. போய்ட்டு செக்ரட்டரி போய்ட்டு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் டெய்லி ஃபாலோ பண்ணணும் ஓகே சொல்கிறாங்க. ஜங்கு நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் நெக்ஸ்ட் டே தானே ஜங்குக்கு ரெடியாக சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க ரெடியாக ஜங்கு சொல்கிறாங்க. எங்கே ஜங்கு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. என்ன எடுத்துக்காமல் இதுக்கு மேலே ஆஃபீஸில் வந்து போகாமல் இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஒன்று வேணும்னா நம்ம உடச்சி சாப்பிடணும், அடுத்தவங்க பணத்தை சாப்பிடக்கூடாது. என்ன தான் ஜங்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஜங்கோட மணியில் இதெல்லாம் பண்ணிக்கூடாது, தப்பு அப்படி தான் நினைக்கிறாரு. நம்ம வந்துட்டு நம்மளே உழைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா ஜங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா ஜிம்முக்கு தெரிய பிஸ்னஸ் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜங்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு நீ ஆஃபீஸ் வரையா ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிட்டு பேபி தூக்கிக்கிட்டு ஜங்குக்கு ஜிம்மின்னு நம்ம பேபி விஹான் இருக்குல்ல 3 பேரும் போகிறாங்க. 3 பேர் போய்ட்டு ஆஃபீஸ் தான் போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு பழைய மாதிரி எப்படி ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆகிறாங்க. ஜிம்மி நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாரு இப்படி பண்ண சொல்லிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலி என்னோட பிஸ்னஸில் பார்ட்னராக சொல்கிறாங்க. இருக்கலாம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார். 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிறாங்க. ஜங்கு ஜிம்மியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம ஜங்குவோட கம்பெனியில் நம்ம ஜங்குக்கு பேபி வச்சுட்டு அழகாக கொஞ்சிட்டு இருக்காரு. ஒர்க்கிங் பார்க்குறாரு. ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜேகப் தான் வந்துட்டு நான் வரேன் உனக்காக என்னோட தம்பி பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஜிம்மின் சேஃபாக இருக்காருன்னு ஜேகப் தெரிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் என் தம்பிக்கிட்ட போவோம் சொல்லிட்டு ஜேகப் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஜங்கோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. ஜங்கு 24 hours பேபி பார்த்துக்கிட்டு ஜிம்மின் கூட க்யூட்டாக ஒரு லைஃப் அழகாக போயிட்டு இருக்கு. இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பை, டேக் கேர் எவ்ரிவன்.